தேனியில் பண இரட்டிப்பு மோசடி கும்பலைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் கருவேல்நாயக்கன்பட்டியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த கார் ஒன்றை பிடித்து விசாரணை நடத்தியதில் இருவரும் சிக்கியிருக்கின்றனர். காருக்குள் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கலர் ஜெராக்ஸ் அடிக்கப்பட்டு அட்டைப்பெட்டியில் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். விசாரணையில் இருவரும் தேனியைச் சேர்ந்த கேசவன் மற்றும் சேகர் பாபு என்பது தெரியவந்தது. இருவரையும் அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று சோதனை நடத்திய போலீசார் வீட்டிற்குள் இருந்து சுமார் 3,40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளையும் 15 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவரது வீட்டிலும் இருந்து 3 சொகுசு கார்கள் மற்றும் 20 செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் இருவரும் இரட்டிப்பு பண மோசடியில் ஈடுபட்டு வந்ததை கண்டுபிடித்தனர். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி கலர் ஜெராக்ஸ் நோட்டுகளை காண்பித்து இருவரும் மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரியவர போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில் இன்னமும் மாற்றலாங்களாம். ஒரு ஆளுக்கு 20,000 வரைக்கும் மாற்றலாங்களாம் பர் டே. ஸ்கார்பியோ காரில் பழைய 2000 ரூபாய் நோட்டுக்குள்ள ஒரு 3,40,00,000 வச்சுட்டு அது ஏற்கனவே அவங்கள்ட்ட காமிச்சு ஏமாற்றிருக்காங்க. நீங்கள் இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் கொடுக்குறோம், புதிய பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா காரில் கூட்டு வருது, அதை ஒன்லி பேப்பர் மட்டும் காட்டுறது, ஃபோனில் காட்டுறது, அது காமிச்சு ஏமாற்றி இந்த ஒரிஜினல் பணத்தை வாங்கின உடனே இங்கே வாங்குவான்னு சொல்லி அவனை இறங்கி விட்டுட்டு அவன் செல்ஃபோனை பிடிக்கிட்டு கிளம்பிருக்கு. இது மாதிரி ஏமாற்றி ஒரு 16 செல்ஃபோன்களை ரெக்கவர் பண்ணியிருக்கோம். அமௌண்ட்டு வந்து ஒரு 14 லட்சம் ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம். ரியல் நோட்டு. ஃபேக் கரன்சி வந்து ஒரு 3,40,00,000 செக்யூர் பண்ணியிருக்கோம். 6 பேரோட செல்ஃபோன் ரெக்கவர் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறீங்க. அவன் இன்னும் விசாரணை பண்ணும்போது இது மட்டும் தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. முறையாக விசாரணை செய்ய கிடைக்கக்கூடிய தகவலின் படி நாங்கள் நடவடிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.